தமிழ்நாட்டின் வரலாறும் ஆன்மீகமும் இணைந்த நகரம் காஞ்சிபுரம். காசி, காஞ்சி, கம்போஜியம் என்ற 3 புண்ணிய க்ஷேத்திரங்களில் ஒன்றாக போற்றப்படும் இந்த நகரம் 1000 ஆண்டுகளாக தன் கலாச்சாரத்தை, கோயில்களை, மனிதர்களின் வாழ்க்கை முறையை மாறாமல் காத்து நிற்கிறது. இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது சுற்றுலா கையேட்டில் எழுதப்படாத உண்மையான காஞ்சிபுரம் எப்படி இருக்கிறது என்பதையே. காஞ்சிபுரத்தின் அடையாளமாக உயர்ந்து நிற்பது ஏகாம்பரநாதர் கோவில். 12 ஏக்கர் பரப்பில் விரிந்த இந்த கோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்விலிங்கம் உள்ள புனித தலம். ஆயிரக்கணக்கான நம்பிக்கைகளை தாங்கி நிற்கும் 3500 ஆண்டுகள் பழமையான அந்த மாமரம் அதிசய மரம் என்று இன்னும் அழைக்கப்படுகிறது. கோவிலுள்ளே சென்றாலே அந்த காற்றில் ஒரு வரலாறு, ஒரு அமைதி, ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தி இருக்கிறது. அடுத்ததாக காமாட்சி அம்மன் கோவில். காஞ்சிபுரத்தை காமாட்சிபுரம் என்று அழைக்க வைத்த முக்கிய காரணம் இதுதான். சக்தி பீடங்களில் தனி மகத்துவம் பெற்ற இந்த தலம் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கைகளை சுமந்து நிற்கிறது. கோவிலின் ஒவ்வொரு மண்டபமும், தூண்களும், சுவரில் இருக்கும் சித்திரங்களும் இது ஒரு ஆலயம் மட்டுமல்ல, இது ஒரு கலாச்சார வரலாறு என சொல்லிவிடுகிறது. நகரின் மற்றொரு பெருமை வரதராஜ பெருமாள் கோவில். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய வைஷ்ணவ தலங்களில் ஒன்றான இந்த கோவில் அத்திவரதர் எழுந்தருளும் தலம் என்பதால் உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு புனித இடம். 40 அடி உயர ரங்கமண்டபம், காமக்கோட்டை குளம், செதுக்கப்பட்ட கல் தூண்கள், இது ஒரு ராஜாங்கம் போல நிற்கும் இடம். கோவிலுக்குள் நுழையும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு இடம் மட்டுமில்லை, இது ஒரு அனுபவம். காஞ்சிபுரத்தை பற்றி பேசும்போது பட்டு சேலைகளை தவிர்க்க முடியாது. காஞ்சிப்பட்டு என்பது ஒரு பிராண்டு மட்டுமல்ல, தலைமுறைகளாக வந்திருக்கும் குடும்பங்களின் உழைப்பும் பெருமையும். ஒரு சேலை நெய்ய 7 முதல் 10 நாட்கள் வரை எடுக்கும். ஒவ்வொரு நூலிலும் ஒரு கதை, ஒவ்வொரு வடிவத்திலும் ஒரு கலை. ஒரு நகரத்தை உலக புகழ் பெற்றதாக்கிய உண்மையான கலைஞர்கள் இங்குள்ள நெசவாளர்கள்தான். ஆன்மீக நகரம் என்பதற்கு பிறகும் காஞ்சி ஒரு சாதாரண மக்களின் நகரம். காலை அங்காடி சந்தை சத்தம், சாலையில் வேலைக்குச் செல்லும் மக்கள், பள்ளிக்கூடத்திற்குச் செல்வது போல ஓடும் குழந்தைகள், இதுவும் காஞ்சிபுரம்தான். கோயில்களுக்குள் உள்ள அமைதிக்கும் வெளியே உள்ள நகர நெரிசலுக்கும் இடையே ஒரு சமநிலை இருக்கிறது. வரலாறு இருந்தாலும் வளர்ச்சி இல்லை என்றால் ஒரு நகரம் நிற்காது. காஞ்சிபுரமும் அதற்கு விதிவிலக்கில்லை. அடுத்தடுத்த ஐடி காரிடார்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், சில்க் எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ், தேசிய நெடுஞ்சாலை இணைப்புகள் எல்லாம் நகரத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இழுத்துச் செல்கின்றன. வேலைவாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் மெதுவாக அதிகரிக்கிறது. ஆனால் எந்த நகரத்துக்கு இருக்கும் பிரச்சனைகள் காஞ்சிபுரத்துக்கும் இருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல், மழைக்கால நீர்த்தேக்கம், பழைய பகுதிகளில் சாலை பராமரிப்பு குறைவு, இவையெல்லாம் மக்கள் தினமும் சமாளிக்க வேண்டிய சவால்கள். ஆனாலும் இந்த நகரத்தை விட்டு போக யாருக்கும் மனம் வராது. காரணம், இந்த நகரத்தின் ஆன்மீக மையம், அதன் அமைதியான சூழல், மக்கள் மனசு. கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரலாறையும் ஆன்மீகத்தையும் மனிதர்களின் தினசரி வாழ்க்கையும் ஒன்றாக கலந்த ஒரு தனி உருவம். கோயில் மணியோசையும் பட்டு நெசவின் தட்டல் சத்தமும் சந்தை சத்தமும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நகரத்தை உருவாக்கினால் அதுதான் காஞ்சிபுரம். இது ஒரு நகரமில்லை, தமிழ்நாட்டின் பெருமை.